அப்படியா ஸ்க்ரீன்? ஓ சரி. இல்லை. பார்த்து கொண்டிருக்கிறோம் டவுன் போதும். بسم الله الرحمن الرحيم. சவுண்ட் وإلى ஆகுது போதும் திருப்பி. بسم الله الرحمن الرحيم. وإلى ربك فارغب. والليل إذا يغشى. இத வரையில அது. இத இத நான் நாக்கு வந்து மேலே படாம பார்த்துக்கோங்க. இத யோஷ. والليل إذا يغشى. திருப்பி போதுங்க. والليل إذا يغشى. ம். மூணாவது. وأما من بخل واستغنى. பா அல்ல. بخيل. بخيل واستغنى. காவும் தூக்கணும், و- காவையும் தூக்கணும். ஆனா காக்கு முன்னால வர ப பணியணும், ஒயினுக்கு முன்னுக்கால வர த பணியணும். وأما من بخل واستغنى. இல்ல. واستغنى. சரியா? وأما من بخل واستغنى. ம். நல்ல நாலாவது. وأما فجعله غثاء أحوى. இப்போதுங்க மூணாவது. وأما من بخل واستغنى. திருப்பி திக்கா திக்கா வரும். وأما من بخل واستغنى. ம். ஐந்தாவது. لا تسمع فيها لاغية. திருப்பி போதுங்க. لا تسمع فيها لاغية. ங்கிறது பிள்ளை நான் போன கடைசி சொன்னேன். ஒய் இல்ல ஒய்ய அப்பதான் கடிப்பம் வரும். لا تسمع فيها لاغية. மூணாவது பாவம். وأما من بخل واستغنى. ம். நாலாவது. فجعله غثاء أحوى. இதாவது பாவம் பிள்ளை வராம. أما من استغنى وهو الغفور الودود. முதலாவதுல விரை. காவை தூக்குறது போதாது, தே மாறுது. தேவ் நே. தேவ் நே. أما من استغنى ம். ரெண்டாவது. وهو الغف وهو الغفور الودود. அது அப்படி ஊர்ல வேண்டு வராதே. அடுத்தது வஹுவல் என்கிறது இப்ப இல்லை. ஹாக்கு சுக்கூன் இல்லை, அப்பதான் வஹுவல் ரெண்டு சுக்கூன் வைக்கலாம். ஹாக்கு லம்மத்துன் எப்படி வரணும்?
وهو الغفور الودود. திருப்பியும் ஏ தான் வருது. ஏண்டு வர சரியா? ஐன் இந்த பாடம் இப்படி ஏண்டா வரும்? அப்போ ஐன் தானே அது. ஐன் தான் ஆண்டு வரும். ஐன் எப்படி வரணும்? தொண்டை غاء. ஆ, வா. நேரடியாக வானத்தை நோக்கி தூக்கணும். நீங்க ஓதுறீங்க கஃபூர் ஏண்டு சொல்லி பணிஞ்சு தான் போகுது. அது போல وهو الغفور அந்த الودود. அந்த அந்த இடத்துல பாருங்க எப்படி உச்சரிக்கிறேன். நீங்க தான் சொல்லணும் அது. வஹுவல் கஃபூருல் ஏ தான் வருது. அது மாறணும். கா. வஹுவல் கஃபூருல் கா. கஃபூருல் وهو الغفور الودود. வௌவல் வௌவல் அல்ல. வஹுவல் ஹா உச்சரிக்கும். ஹா மாறுது. وهو الغفور الودود. அடுத்த கேள்வி. வா எப்படி வா சரி அது உச்சரிக்கிறது. مثل வா. அ كيل كيل كيل. கீழ் நோக்கி. உதடுகள் குவியலாக இருந்து கீழ் நோக்கி விரியணும். வ வஹுவல் வஹுவல் வ ஹூ வ ரெண்டு வாவும் ஒரே வடிவத்தில் வரணும். وهو وهو الغفور வேப்பில الودود. வேன்னு தான் வருது. வஹுவல் கஃபூருல் க தான் வருது. அது கோ. க கோ ரெண்டையும் சொல்லி பாருங்க வித்தியாசத்தை. وهو الغفور الودود. நாக்கு க கோ அதை சொல்லி பாருங்க first. ஏன்னா உங்களோட ஓதல் பிழை மாறுது இல்லை. க கோ க என்று போட்டுனால் கோ என்று மாற்றணும். غاء. பார்த்தீங்களா வித்தியாசமே பிழை. நீங்க அப்படி இல்லை. க தான் ஃபஸ்ட்டு கோத்துட்டீங்க. கைன்னு கேண்டு பழகிக்கிறோம். அந்த பிழை. கேண்டு சின்ன சவுண்ட் எங்கே போகுது? وهو الغفور الودود. திருப்பி கேண்டு தான் வருது. நீங்கள் ரெக்கார்டை கேளுங்க. மூணாவது وما هم عنها بغائبين. இதில் அந்த கோ ரெண்டு வாரது போல அதில் கோ வருது இல்லை. அங்கே கேண்டு போகுது. கஃபூருல் மட்டும் மாறுது. ம், நாலாவது. وهو الغفور الودود. திருப்பி مثال ياسر. وهو الغفور الودود. ம் இப்போ வந்தீங்க. கேளுங்க பேசிட்டு காட்டேன் என்ன வித்தியாசம் எப்படி மாறிக்கணும். பின்னாடி வந்து திருப்பி பிரச்சனைப்படாது. இப்போ வாவுல பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வாவுலாம் பிரச்சனை வந்து வஹுவல் வஹுவல் தான் வருது. வா அல்ல. வ வஹுவல் வவ் பெரிய ஹா அடுத்த வாவ் அது மூணையும் பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ வா சரி. வா மாத்த வேணும். ரெண்டாவது சர்வகணம். ஓ ரெண்டாவதுல வாவ ரெண்டு வாவையும் பேலன்ஸ் பண்ணுங்க ஒரே வடிவத்துக்கு. وهو ம். وهو الغفور الودود. நான் தான் நான் மாற்ற நினைச்சேன். மாறிட்டு இப்போ. وهو الغفور الودود மூணு வா வையுது. வ ஹூ திருப்பி திருப்பி وهو வ. ஆ கேண்டு வரையில அது. கேண்டு வர்றது பிள்ளை. கை காண்டு தான் வரணும். அதுதான் எடுக்கணும். وهو الغفور الودود. ம். போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்க. போன கிளாஸ் இந்த பாடம் போயிடுமா? وهو இல்லையா? أمسى.
எனக்கு ஞாபகம் போன கிளாஸ்ல இந்த வசனம் மட்டும் தான் நிஷுவாய மாதிரி ஞாபகம். கேட்ட சார். அப்போ பரவாயில்ல, பிரச்சனை ஆகிதே. ஓதின சார். போன கிளாஸ் லீவ் தான். இதான் ஓதின வேணா அதானே அந்த கோவா வருது மாறல. وهو الغفور الودود. و- وهو الغفور الودود. திருப்பி வருங்க. وهو الغفور ஆ, الودود. அதான் நீங்க வா என்று சவுண்ட் கேடுங்க. வான்னு சொல்லுங்க. கஃபூருல். غفور. நான் செல்ல பேசுறேன். கஃபூருல். غفور. எஸ், அந்த வா. கஃபூருல் வஹுவல் வா. அது மட்டும் சொல்லுங்க. வஹுவல் வா. وهو الغ. இல்ல, நீங்க கான்னு தான் கேட்டீங்க. அந்த கா தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. வஹுவல் வா. இந்த மேல் நோக்கி தூக்குங்க. وهو الغ. ஆ, திருப்பி திருப்பி சொல்லுங்க. இங்க பாருங்க, காண்டு وهو. செல்லத்துக்கும் சும்மா காண்டு செல்லத்துக்கும் வா என்று செல்லத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது விளங்குதா முதலாவது? சும்மா காண்டு சென்னா நான் நேரடியா வானத்தை நோக்கி தூக்குறேன்ல, அது ஒரு வடிவத்துல மேல் நோக்கி போகுது. இப்படிதான் போகும் அது. ஆ, அது பெலன்னு சொல்றோம். கோங்கிறது நேரடியா தூக்குறது மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு கா என்றா இப்படி, கோ என்றா இப்படி வரும். சும்மா தா என்றா இப்படி, நேரடியா துவா என்றா நேரடியா போகும். இந்த வித்தியாசம் விளங்குதா? அந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க என்றால் கா என்கிறீங்க, அது பெல. வஹுவல் கா, வஹுவல் கோ. தான் வித்தியாசம், நுணுக்கமான வித்தியாசம். وهو وهو الغفور الودود. அப்ப நீங்க கேர்லா நிக்கிறீங்க, விளங்குதா பிரச்சனை? அந்த நீங்க வசனமா ஓதினா மாட்டீங்க. ஸ்டார்டிங் அந்த சொல்ல கிளிக் பண்ணுங்க. வஹுவல் கோ, வஹுவல் கோ. அப்படிதான் நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துல நுணுக்கமா கேட்கணும் முதல்ல, அது என்னத்தை இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லி அது போட்டு அதை கிளிக் பண்ணுங்க. வஹுவல் கோ. வவ், திருப்பி வவ், திருப்பி கோ. வஹுவல் கோ. நாலாவது. وما هو على الغيب இப்ப இதுல بضنين. விளங்குது கைபி ஒய்பி, வித்தியாசம் விளங்குதா? ஆ, இது இப்ப இது தடுமாறி வருது. ஆனா ரெண்டாவது தடுமாறி வருது இல்லை, இடையில மட்டும் ரெண்டு மூணு வந்துச்சு, சரியா வந்துச்சு. ஒய்பி வந்துச்சு ஒரு அதே மாதிரி. கோஃபூரு ரெண்டு வந்துட்டு திருப்பி போய்த்துட்டு. எப்போ போயிடுச்சு இது? வாவை கிளீப் பண்ணக்குள்ள போயிடுச்சு. அது பிரச்சனை. அப்படி இல்லாது. அதான் நாங்க வாவை மிச்சம் முன்னு படிச்சோம். இப்ப நாங்க வாவை பத்தி யோசித்தேன். வாவை சரியா ஃப்ளோல வரணும், வாவை தான் நீ எடுக்கணும். திருப்பி போகுது நாலாவது. وما هو على الغيب இல்ல, கைபியும் بضنين. பெல. இப்ப தான் வருது. இப்ப இதுக்கு முன்னு சரியா வந்துச்சு இடையில. ஒய்பி. وما هو على الغيب بضنين. கைனை எப்படி உச்சரிக்கணும்? ஏண்டா உச்சரிக்கிறது? அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுமே. கைனை எப்படி உச்சரிக்கிறது? அப்படியே உச்சரிக்கிறது. இல்ல சார், வானத்தை நோக்கி. எப்படி? அங்கதானே பிரச்சனை. ஏண்டா வானத்தை நோக்கி உச்சரிக்கிறது? இல்ல. எப்படி வரும்? غا. ஆ, வாண்டு வரும். இப்ப இதுல கைபின்னு வராது. எப்ப எப்படி வா கேண்டு மாறும் போத போகல. எங்களுக்கு தெரியுது வானத்தை நோக்கி உச்சரிக்கணும். வாண்டு உச்சரிக்கணும். அப்ப எப்படி நாங்க ப்ராக்டிஸ்ல மாத்துறது? அது மாறணும். அலல கோயிபி. அப்ப பி கோயிபின்னு சரி, பிகன்னு ஓதலையே நீங்க அதை. இப்ப எனக்கு நீங்க இப்படி சொல்லலாம், கைன் வருது இல்லை என்று சொல்லலாம் என்றால் மூணாவது பேரையே உங்களுக்கு டோட்டலாக பேரையே பிக என்று ஓதலையே நீங்க. பிகோ என்று தான் ஒதுக்கினீங்க. அஞ்சாவது வாங்க. هل أتاك حديث الغاشية؟ இந்த வருது. மூணாவதும் அஞ்சாவதும் சரி. கோஷிய, கோஇபின். அதாவது
கொயின் பத்தஹ் மத்து அல்லது மத்தோடு தொடர்பான இடங்களில் வார நேரம் சரி. மத்தில்லா வார நேரம் பிரச்சனை. அதை தான் கிளியர் பண்ணணும். சரி ரெடி ஆகிட்டு வாங்களா? இந்த வசனம் தான். ரெக்கார்டு கேளுங்க, ஒரு நுணுக்கமான இஷ்யூவை பாருங்க.